நமது நாடு இதுவரை எதிர்கொண்ட மிகப்பெரிய ஒற்றை உள்நாட்டு பாதுகாப்பு சவால் என்று 2006ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் நக்சலிசத்தால் ஏற்பட்ட ஆழமான அச்சுறுத்தலை இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு காலத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த அந்த கிளர்ச்சிப்படை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கடந்துவிட்ட பிறகு அதன் இறுதி தருணங்களில் மூச்சிறைத்துக் கொண்டிருக்கிறது. சுதந்திரத்திற்கு பிந்தைய கம்யூனிசத்தில் தனது வேர்களை கொண்டது நக்சல் இயக்கம். சாரு மஜும்தாரின் தலைமையில் வன்முறை போக்கை கைக்கொண்டது. இந்தியாவின் மாவோயிஸ்ட் கட்சி என்று அறியப்படும் மார்க்சிய லெனினிய கம்யூனிஸ்ட் கட்சியை கெரில்லா போரில் வழிநடத்தி இறுதியில் இந்தியாவின் சிவப்பு வழித்தடத்தை தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தார் மஜும்தார். அரசியல் அதிகாரம் துப்பாக்கியின் முனையிலிருந்து வளர்கிறது. சீன கம்யூனிஸ்ட் தலைவர் மாவோவின் இந்த வார்த்தைகளை மஜும்தார் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். புரட்சியை ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொண்டு சென்று அரசு இயந்திரத்தை நசுக்குங்கள். இது மஜும்தாரின் சொந்த வாசகம். பல தசாப்தங்களாக மாவோயிஸ்டுகள் வனப்பகுதிகளில் செழித்து வளர்ந்தனர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவதாக கூறிக்கொண்டே பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டனர். முன்னணி இந்திய வரலாற்று ஆசிரியரும் இன் தி வேக் ஆஃப் நக்சல்பாரி என்ற நூலின் ஆசிரியருமான சுமந்தா பானர்ஜியின் வார்த்தைகளில் சொல்வதென்றால், நக்சலைட் இயக்கம் என்பது அரசுக்கு எதிரான கிளர்ச்சி மட்டுமல்ல, நீண்ட காலமாக நீதி மறுக்கப்பட்ட மக்களின் வேதனை கூறலின் வெளிப்பாடாகவும் அது இருந்தது. 2000களில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் மாவோயிஸ்ட் கிளர்ச்சியை நாட்டின் மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று அறிவித்தது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அன்றைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த கே. விஜயகுமார் போன்றோருடன் இணைந்து ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் திட்டத்தை தொடங்கினார். மாவோயிஸ்ட் கிளர்ச்சி செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அரசு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வது மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக கடுமையான இராணுவ நடவடிக்கை எடுப்பது என்ற இரட்டை வியூகத்தை உள்ளடக்கிய திட்டம் இது. எங்கள் எதிர்வினை முறையான அளவுகோல்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். அமைதியை விரும்புவோருக்கு வளர்ச்சி, வன்முறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு படைபலம் என்று ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் குறித்து சிதம்பரம் கூறினார். கடுமையாக தாக்க வேண்டும், விரைவாக தாக்க வேண்டும், ரத்தம் சிந்தவும் தயாராக இருக்க வேண்டும் என்றார் அப்போதைய மத்திய ரிசர்வ் காவல் படை தலைவரும் ஆபரேஷன் கிரீன் ஹண்டை களத்தில் வழிநடத்தியவருமான கே. விஜயகுமார் ஐபிஎஸ். மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தளபதியாக கடைசியாக அறியப்பட்ட பசவராஜ் அண்மையில் கொல்லப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் மாவோயிஸ்ட் இயக்கம் வீழ்ச்சியடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நிபுணர்களின் கூற்றுப்படி நக்சலிசத்திற்கு எதிரான பல 10 ஆண்டுகளாக தொடர்ந்த போரின் இறுதி அத்தியாயத்தை இந்தியா கண்டு வருவதாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக பிரேம் சங்கர்.